ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கிழங்க வேக வச்சு இதை மயக்க போகிறோம். நாங்கள் மயக்கியதுன்னு சொல்லுவோம், நீங்கள் அதை மசிக்கியது அந்த மாதிரி சொல்லுவீங்களா இருக்கும். இதை நாங்கள் மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், நீங்கள் கப்பக்கிழங்கு, சிலவங்க கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சிலவங்க வேறு மாதிரி ஏதாவது பேர் இருக்கும். நான் இப்படி தான் உடைப்பேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடைக்கணும். இப்போ நம்ம தொலி எடுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. நீ இதை கட் பண்ணணும். நான் இன்றைக்கு குக்கரில் தான் வைக்க போகிறேன். இது நம்ம மண்சட்டியில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். மண்சட்டியில் வச்சு அடுப்பில் வேக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இனி தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும். போட்டு இதை ஒரு 5 விசில் வச்சு வேக வைக்கணும் குக்கரில். தேவையான அளவு தண்ணி, இந்த கிழங்கு முங்கிய அளவு தண்ணி விட்டு தான் வேக வைக்கணும். கிழங்குக்கு காம்பினேஷன் என்னென்னா மீன், அடுத்து இறாச்சி. இப்போ நான் இந்த மீனை வாஷ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மீனை நாங்கள் கோழிச்சாளன்னு சொல்லுவோம். இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இனி ஃப்ரை பண்ணதுக்கு ரெடி பண்ணுவோம். உப்பு தேவையான அளவு, அடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், இவ்வளோதான் நான் போடுவேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இதை நம்ம வைப்போம். நம்ம இப்போது கிழங்குக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போது நான் 4 பூண்டு எடுத்துருக்கேன்.
அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம் போடணும். மிளகாய்த்தூள் தேவையான அளவு. புளி. கருவேப்பிலை கொஞ்சம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடலைனாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த கிழங்க நல்லா நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இப்படி மசிக்க முடியும். இப்போ கிழங்க மசிச்சாச்சு. இனி நம்ம தாளிப்போம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விடுவோம் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கடுகு, அடுத்து கருவேப்பிலை போடுவோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா போடுவோம். இப்போ மசிச்சு வச்ச கிழங்க போடலாம். அதனால் கிளறி விடணும். கிழங்கு ரெடி ஆச்சு. இப்போ கிழங்குக்கு மீன் பொரிக்க போகிறோம். இப்போ கிழங்கும் பொரிச்ச மீன் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.